கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். இந்த மார்ச் மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னதென்று பார்த்து விடலாமா? மார்ச் மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார் என்பதே. சீர்கெடுதல் என்ற தமிழ் வார்த்தையின் அர்த்தம் என்னவென்பதை முதலாவது பார்க்கலாம். சீர் என்பது பொதுவாக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதே போல ஒரு மனிதனுடைய பண்புகளை அல்லது குணநலன்களை குறிக்கவும் தமிழிலே பயன்படுத்தப்படுகிறது. எசேக்கியேல் 36:11 கூறியுள்ளபடி, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்பது நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆனால் 2 கொரிந்தியர் 13:11 கூறுகிற நற்சீர் பொருந்துதல் என்பது நற்குணங்களை, நற்பண்புகளை குறிக்கிறது. இம்மாத வாக்குத்தத்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள சீர்கெட்ட பிள்ளைகள் என்பவர்கள் நற்குணங்களை, நற்பண்புகளை கெடுத்து கொண்ட பிள்ளைகள் என்பதே இதன் அர்த்தம். கர்த்தர் இவர்களை பிள்ளைகள் என்று குறிப்பிடுகிறதின் நிமித்தம் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிய முடிகிறது. இவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்தவர்களாய் அவருடைய அன்பையும் கிருபையையும் விட்டு அவருடைய சத்திய வழியை விட்டும் விலகி சீர்கெட்ட போதிலும் கர்த்தர் இவர்களை இன்னமும் தம்முடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறார் என்பது அவருடைய மகத்துவமான மேலான அன்பையே வெளிப்படுத்துகிறது. இந்த சீர்கெட்ட பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டில் லூக்கா 11:13 கூறப்படுகிறதின்படி தகப்பனுடைய அன்பை விட்டு சீர்கெட்டு போன இளைய குமாரனோடு ஒப்பிடலாம். இவன் தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு சென்றான். தகப்பனுடைய ஆஸ்தி என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. கர்த்தரால் பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருடுகிற திருடன் ஒருவன் உண்டு. ஏனென்றால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மனமுவந்து கொடுத்த ஆஸ்தியை திரும்ப ஒருபோதும் எடுத்துக்கொள்வதில்லை. தகப்பனிடத்தில் பெற்ற ஆவிக்குரிய ஆஸ்தியை திருடுகிறவன் சாத்தானே. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தர் எச்சரிக்கிறதை கவனியுங்கள். வழி விலகி சீர்கட்டு தகப்பன் கொடுத்த ஆஸ்தியை இழந்த பிள்ளை எப்போது தன் தகப்பனிடத்தில் திரும்புவான் அல்லது மனம் திரும்புவான் என்றால், லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்கிறான். ஆம், உலக மயக்கம் என்னும் குருட்டாட்டத்தினால் தான் சீர்கெட்ட பிள்ளைகளில் அநேகர் மனம் திரும்ப மனமில்லாமல் மனதை கடினப்படுத்தி சேற்றில் உழந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய மயக்கம் நீங்கி புத்தி தெளிந்தால் ஆவிக்குரிய குருட்டாட்டம் நீங்கி உணர்வடைந்து தகப்பனிடத்தில் திரும்பி விடுவார்கள். சீர்கட்டு போன பிள்ளைகள் புத்தி தெளிந்து உணர்வடைகிற போதுதான் தகப்பனுடைய மாசற்ற அன்பு அவர்களுக்கு நினைவுக்கு வந்து தகப்பனிடத்தில் திரும்புகிறார்கள். இவ்வாறு மனம் திரும்புகிறவர்களின் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இதை குறித்தும் சற்று தியானிக்கலாம். ஆவிக்குரிய ஆஸ்திகளை திருடிய சாத்தான் அவனை தனக்கு அடிமையாக்கி தன் அசுத்த வேலைகளை அவனை கொண்டு செய்யும்படி கட்டாயப்படுத்துவான். இப்போது மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வர முயற்சிக்கிற போது அவனிடத்தில் திருடி அவனை அடிமைப்படுத்திய பிசாசின் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும். ஆனாலும் மனம் தளராமல் தன்னை அடிமைப்படுத்திய பிசாசை எதிர்த்து போராடுகிற போது பிசாசு பல விதத்தில் அவனை காயப்படுத்துவான். அந்த போராட்டங்களை தாண்டி தகப்பனிடத்தில் வருகிறவர்களையே தகப்பன் அவர்களுடைய காயங்களின் ரணங்களை போக்கி குணமாக்குவார். அவர் எப்படி குணமாக்குவார் என்பதை வேதம் பின்வருமாறு நமக்கு கூறுகிறது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிறது. இவ்வாறு நம் காயங்களை ஆற்றி குணமாக்கிய பின்பு தேவன் நம்மை நேசிக்கிற நேசம் இன்னும் மேலானதாக இருக்கும். இதையே ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி
அவளோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசித்து அவர்களுக்காகவும் ஜீவனை கொடுத்து நீர் மீட்டெடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, ஆம் தகப்பனே, ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தமல்ல என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அன்பிற்குரியவர்கள் எந்த இடத்திலே தவறினார்களோ, எந்த இடத்திலே உம்மை விட்டு தூரம் போனார்களோ, அவர்கள் புத்தி தெளிந்து உமண்டை வருகிற போது அவர்கள் காயங்களை ஆற்றி அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவர். நீர் குணமாக்குகிற கர்த்தர் ஆண்டவர். அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, நீர் குணமாக்கு, அவர்கள் ரணங்களை காயங்களை ஆற்றும் ஆண்டவர். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. Amen.